சித்தார்த் சாரோட அந்த லிப் லாக் சீன் பண்ணும்போது ஹோல் செட்டே பின்னாடி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ. ஏன்னா அந்த அளவுக்கு என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே. அண்ட் தென் அப்புறம் ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த காத்தோட சாங் லிப் லாக் ஆமா. பண்ணும்போதுமே ஐ வாஸ் வெரி ஸ்மைல் ஃபேஸ் தான் அப்போ. ஓகே. ஏன்னா அது 2வது நாளே ஷூட்டிங் பண்ணாங்க. ஆமா. எனக்கு ஜிவி சார் புதுசா தெரியும். அப்போ போயிட்டு அந்த மாதிரி சீன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஷையா இருந்தது. ஓகே. வித்தார்த் சார் இல்லைன்னா ஐ ஆம் நாட் பார்ட் ஆஃப் திஸ் இருக்கப்பட்ட ஃபில்ம். ஓகே. ஆமா, அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நேஷனல் அவார்டு மேபி லைஃப்ல கிடைச்சிச்சுன்னா ஆஃப்டர் தட் ஐ ஈகர்லி வெயிட்டிங் டு டூ மூவி இன் ஹாலிவுட் ஆல்சோ. மலையாள படம் இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே. ஸோ அங்க படங்கள் கொஞ்சம் பண்ணணும் எனக்கு. அப்புறம் ஹாலிவுட். ஆமா, பாலிவுட் வேண்டாம். ஹீரோ கிட்ட ரொமான்டிக் சீனா இல்ல வில்லன் கிட்ட மோதல் சீனா? அலைப்பாயுதே ரொம்ப பிடிக்கும். ஓகே கண்மணி, அந்த மாதிரி படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஓகே. நிறைய பேர் பார்க்கவும் சொல்லுவேன். கரெக்ட். அதனால எனக்கு மணிரத்னம் சாரோட அவரோட லவ் பாத்தீங்கன்னா ஈச் ஜெனரேஷனுக்கு செட் ஆகுற மாதிரி படங்கள் எடுப்பாரு. அது எப்படின்னு தெரியல. இப்போ வெப் சீரிஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே. நைஸ். வித் என்கவுண்டர் டர்மரிக் மீடியால பண்ணிருக்கேன். ஸோ பிரபுதேவா சார் எல்லா டீமா பண்ணிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு அமிதம் டைரக்டர். அப்புறம் வந்து அதான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு வெற்றி சாரோட பண்ணிருக்கு. அண்ட் சீசன் வைஸ் லவ் மாறிட்டே இருக்கும். அப்ப அந்த பிகினிங்ல ஒரு லவ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ மெசேஜ் வரும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முக்கியமான ஒரு டைரக்டர் பேசினா கூட இல்ல வீட்ல பேசினா கூட இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஐ கேன் கோ வித் தட். ஹீரோக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா என் ஃபோன் நம்பர் கேட்க கூடாது, ஏன்னா ஸ்பாட்ல மட்டும் பேசினா போதும். ஏன்னா மூவிக்கு அப்புறம் ரொம்ப கான்டாக்ட் பண்ணி நைன் பண்ண வேண்டாம். இப்போ வந்து அப்பர்ணதி வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து உள்ள வரும்போது முன்னாடி உள்ள வரத்துக்கு முன்னாடியா இருக்கட்டும், இப்ப ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், ஒரு கோ ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஸ்டில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அது யாரா இருக்கும்? 200% ஐ கேன் கோ வித் வித்தார்த் சார். ஓகே. ஆமா, வித்தார்த் சார் இல்லைன்னா ஐ ஆம் நாட் பார்ட் ஆஃப் திஸ் இருக்கப்பட்ட ஃபில்ம். ஓகே. ஆமா, அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் கான்டாக்ட் இல்லை. ஓகே. அவங்க தான் ட்ரெயினர் சப்போர்ட் பண்ணாங்க த்ரூ ப்ரொடக்ஷன் மூலியமா. அண்ட் ஃபார் த டயட்டிஷியன் எவ்ரி திங் ஹீ சப்போர்ட். இன்விசிபிளா பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஹி டன் வித் தட். ஐ கோ வித் சார். இன்னும் எந்த லாங்குவேஜ்ல படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஐ ஹவ் டன் வித் மலையாளம். ஓகே. அண்ட் மூவி நடிச்ச படங்கள் மதர் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆனதுனால ஐ திங்க் I love to work in Bollywood. And national award maybe lifeல கிடைச்சிச்சுன்னா after that I eagerly waiting to do movie in Hollywood also. ஓகே. இப்போ பாலிவுட் ஹாலிவுட் இதுல வந்து ஒரு ஹீரோ சூஸ் பண்ணணும், இவங்க கூட எனக்கு நடிக்கணும்ப்பா அப்படின்னா யார சொல்லுவீங்க? இல்ல பாலிவுட் வேண்டாம். சரி, ஓகே. ஹாலிவுட். மலையாள படம் இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே. ஸோ அங்க படங்கள் கொஞ்சம் பண்ணணும் எனக்கு. அப்புறம் ஹாலிவுட். ஆமா, பாலிவுட் வேண்டாம். ஓகே. யார் கூட வேணாலும் ஓகே. சான்ஸ் கிடைக்கிறதே பெருசு. கரெக்ட், ஆஃப் கோர்ஸ். ஆனா ஒரு இது இருக்கும் இல்லையா, பண்ணணும் இவங்க கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அது யாரு கூட? இல்ல அப்படி ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி இல்ல. ஓகே. எனக்கு யாரு கூட ஆக்ட் பண்ணாலும் ஓகே, பட் ஆனா கொஞ்சம் மாஸா இருக்கணும். ஓகே. அது பேன் இந்தியா ரிலீஸ் மூவியா இருக்கணும். அப்பதான் இங்க எல்லாரும் பார்க்க முடியும். அப்போ வருங்காலத்துல பார்க்கலாம் பேன் இந்தியா ஆக்ட்ரஸா வந்து. கண்டிப்பா அந்த இப்பவே ட்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு நிச்சயம் நடக்கும். இப்போ வந்து யாஷ் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காரு, ரியாலிட்டி ஷோ வந்து ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து பிஃபோர் எப்பயோ பேசின வீடியோ, பட் ஆனா அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணி யாஷ் உங்களை பத்தி இந்த மாதிரி ராஷ்மிகா மந்தனா வந்து இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது யாஷ் வந்து ரொம்ப ஜென்யூனா அது அவங்களோட ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், அதுல ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூர்டா ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்ட்ரஸை இந்த மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வராங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்டரா இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அதை வந்து டேக்கிள் பண்ணிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அவர் எவ்வளோ மெச்சூர்டா வந்து ஹேண்டில் பண்றாரு இல்லையா. இதெல்லாம் இந்த ஒரு சொசைட்டி இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
சி கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம கேட்கறதே ரொம்ப ஈஸி. கரெக்ட். அத வந்து அவங்க எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா வந்து பப்ளிக் பிளேஸ்ல ஆன்சர் பண்றாங்கங்கிறது தட் ஷோஸ் அ மெச்சூரிட்டி. அதனால முடிஞ்ச வரை யாரையுமே வந்து தவறா இல்ல ஓகே. யாரையும் கர்ஸ் பண்ணியோ இல்ல திட்டியோ ஓகே. இப்படி பண்ணத அப்படி பண்ணத மோஸ்டா மீடியாலே பப்ளிக் பிளேஸ்ல சொல்லணுன்ற அவசியமே இல்ல. கரெக்ட். அந்த பிரச்சனைய யாரும் காது குடுத்து கேட்கிற அளவுக்கு இங்க யாருமே டைம் வேஸ்ட் பண்ணல. ஆமா. எவ்ரிபடி கோயிங் தேர் வொர்க். ஓகே. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. ஓகே. முடிஞ்சா ஒரு ஏன்னா என்ன டெய்லி யாரும் இன்டர்வியூ பண்ணல. ஆமா. எப்பயாவது நம்ம இன்டர்வியூ பண்றோம். எப்பயாவது அவங்க என்ன ரியலா பாக்குறாங்க. ஓகே. அப்படி பார்க்கும்போது அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அந்த 5 நிமிஷம் பேசுறதுல. ஓகே. ஏதாவது என்கிட்ட இருந்து 2 விஷயம் கத்துக்கிட்டோம். அது அப்படிதான் நான் யோசிப்பேன். ஓகே. அத விட்டுட்டு இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இந்த மாதிரி, அத அந்த மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே வேண்டாம். ஓகே. க்ரோ மேன் அவ்வளவுதான். ஓகே. அப்பர்ணத்தியோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன? அது ஒரு ஹிண்ட் மாதிரி. இப்ப வெப் சீரிஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ஓகே. நைஸ். வித் என்கவுண்டர் டர்மரிக் மீடியால பண்ணிருக்கேன். ஸோ பிரபுதேவா சார் எல்லா டீமா பண்ணிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு அமிதம் டைரக்டர். ஓகே. அப்புறம் வந்து அதான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு வெற்றி சாரோட நைஸ். பண்றதுக்கு. அண்ட் பேக் டு பேக் இன்னொரு ஃபிலிம் பேசியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் ஓகே. டு ரிவீல் தட் ரைட் ஓகே. நவ். ஓகே. ஒன்ஸ் அது அஃபிஷியலா வரும்போது ஓகே. we can do அப்ப that. ஃபேன்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் எதிர்பார்க்கலாம். இருக்கு. 3 கமிங் ஃபிலிம் இயர்ஸ். அது ரைட் இந்த இயர்லயே லைனப்ல இருக்கா இருக்கு. இல்ல நெக்ஸ்ட் இயர்? இந்த இயர்லயே இருக்கு. ஓகே. ஆமா. we gonna start in September end. So ஓகே. அந்த ப்ராஜெக்ட் it's a big project and ஓகே. very nice, such a nice role. ஓகே. ஆமா. ஓகே. நிச்சயம் அந்த மாரி படங்கள் நெறைய பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆக்ட்ரஸா இன்னுமே வலம் வரணும் தமிழ் சினிமால அப்படின்னு சொல்றேன். ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் மாரி போயிடலாமா? போயிடும். ஓகே. லவ் ஸ்டோரியா இல்ல ஆக்ஷனா? அப்பர்ணத்தி எத சூஸ் பண்ணுவீங்க? லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி ஈஸியா வரும். ஓகே. ரொமான்ஸ். ஆக்ஷன்னா ஒரு ஹெல்ப் வேணும். ஓகே. ஆமா. ஓகே. ஹீரோ கிட்ட ரொமான்டிக் சீனா இல்ல வில்லன் கிட்ட மோதல் சீனா? Wow, nice smile. சொல்லுங்க ஏன்னு வேற கேட்பேன். இல்ல நம்ம ரெண்டாவதே போயிடலாம். ரெண்டாவது ஓகே. மோதல். ஏன் மோதல். வில்லன் கிட்ட மோதல் வேணுமா உங்களுக்கு? இல்ல ரொமான்டிக்னா கொஞ்சம் ஷையா இருக்கும். அதுனா ஓகே. மோதல்னா கூட அடிச்சு புடிச்சு சண்டை போட்டுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி படங்கள்ல ரொமான்டிக் சீன் வரும்போது ஏதாச்சும் ஷையான இது ஆமா இருக்கா? இருக்கே. ஓகே. வித்யா சாரோட அந்த லிப் லாக் சீன் பண்ணும்போது ஹோல் செட்டே பின்னாடி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ. ஏன்னா அந்த அளவுக்கு என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே. அண்ட் தென் அப்புறம் ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த காத்தோடு சாங் ஆமா லிப் லாக் ஆமா. பண்ணும்போதுமே ஐ வாஸ் வெரி ஸ்மைல் ஃபேஸ் தான் அப்போ. ஓகே. ஏன்னா அது 2வது நாளே ஷூட்டிங் பண்ணாங்க. ஆமா. எனக்கு ஜிவி சார் புதுசா தெரியும். அப்போ போயிட்டு அந்த மாதிரி சீன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஷையா இருந்தது. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்றேன். ஓகே. ஓகே. தியேட்டர் ரிலீஸ் ஆர் ஓடிடி ரிலீஸ்? தியேட்டர் ரிலீஸ். ஓகே. காமெடி ஆர் சீரியஸ் ரோல்? காமெடி. காமெடி. ஏன் காமெடி? அது எனக்கு ரொம்ப ஈஸியா வரும். காமெடி ஓகே. பண்றது. அது அதனால எனக்கு நம்மளுடைய ஜானர்லயே அது போயிடும். நம்மளே டயலாக் போட்டுக்கலாம். ஓகே. டைரக்டர் டயலாக்கே வேண்டாம். ஓகே. நீங்களே டைலாக் நானே டயலாக் சந்தானம் போட்டுப்பேன். மாதிரி ஆன் தி ஸ்பாட். வடிவேல் சார் மாதிரி. ஓ ஓகே. ரொம்ப பிடிக்குமோ வடிவேல் சார? ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவர் ஓகே. பிக்சர் யூஸ் பண்ணாம நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. ஐ டூ ஸ்டிக்கர்ஸ் வித் ரிப்ளை ஃபார் சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அவ்ளோ ஃபேவரட் ஏன்? ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஐ ஹேவ் மோர் தென் 400-500 ஸ்டிக்கர்ஸ் ஃப்ரம் வடிவேலு சார். ஓகே. ரொம்ப மிஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி படங்கள் திரும்ப பார்க்கணும் தியேட்டர்ல. ஓகே. ஓகே. ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமா ஆர் மல்டி ஸ்டாரா? மல்டி ஸ்டார்ஸ். ஓகே. நைஸ். மார்னிங் ஷூட்டா ஆர் நைட் ஷூட்டா? நைட் ஷூட். நைட் ஷூட்டா? சன்லைட் இருக்காது. ஸோ நம்ம ஓகே. டேன் ஆக மாட்டோம். ஓகே. அப்படியே ஃப்ரீக் அம்பர்லா தேவையில்லை. மேக்கப் அப்படியே ஸ்டேயா இருக்கும். ஸ்டேயா இருக்கும். நைட் ஷூட் மச் பெட்டர். ஓகே. அதே மாதிரி நைட் ரைட்லாம் நிறைய போயிருக்கீங்களா? நிறையா இப்ப யார் கூட கூட? போவேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட சொல்லலாம். தப்பு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட சொல்லலாம். இல்ல ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட ஓகே. சிஸ்டரோட அப்படியே தப்பிச்சிடலாம். வச்சுக்கலாம். ஓகே. ஒன் டேக் ஆர்டிஸ்டா ஆர் ரீடேக் ஸ்பெஷலிஸ்டா ஒன் நீங்க? டேக் ஆர்டிஸ்ட்டுங்க. ஆஹா. நோட் பண்ணுங்க. ஃபேவரட் தமிழ் ஆக்டர்? சொல்லியே ஆகணும். இல்ல நிறைய பேர் இருக்காங்க. சரி அப்போ 2 பேர் வச்சுக்கலாம். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் சூர்யா சார், நைஸ். தனுஷ் சார். ஓகே. ஆமா அடுத்தடுத்து படங்கள் பண்ணலாம். கண்டிப்பா ம். வாய்ப்பு கொடுத்தா. ஓகே. ஒரு டைரக்டர் கிட்ட இப்பயே உடனடியா நீங்க போய் நடிக்கணும் அப்படின்னா எந்த டைரக்டரை சூஸ் பண்ணுவீங்க? மணிரத்னம் சார்.
ஸோ எந்த அவரு படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவரோடது? அலைப்பாயுதே ரொம்ப பிடிக்கும். ம். ஓகே கண்மணி ம். அந்த மாதிரி படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஓகே. நிறைய பேர் பார்க்கவும் சொல்லுவேன். கரெக்ட், அதனால கரெக்ட். எனக்கு மணிரத்னம் அவரோட லவ் பாத்தீங்கன்னா ஈச் ஜெனரேஷனுக்கு செட் ஆகுற மாதிரி படங்கள் ஆமா, எடுப்பாரு. அது எப்படின்னு தெரியல. ஆமா. இப்ப ரீசெண்டா பண்ண கமல் சார் அண்ட் த்ரிஷா மேம் அவங்களோட லவ் வேற மாதிரி இருக்கும். ஓகே கண்மணியோட லவ் வேற மாதிரி கரெக்ட். இருக்கும். அப்போ அலைபாயுதுல பாத்தீங்கன்னா சின்ன ஹக் பண்றதுக்கே யோசிப்பாங்க. அப்ப ஆமா. அது அந்த 90s கிட்ஸ்க்கு அது சூட் அது ஆகும். ஷூட் ஸோ ஆகும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் வந்து மிங்கிள் ஆகி படம் பண்றது கரெக்ட். இப்போ அவரோட ஒர்க் பண்ணா என்ன மாதிரி எடுப்பாரு. ம். ஐ வாண்ட் டு ஒர்க் வித் மணிரத்னம் சார். ஓகே, ஓகே. இப்போ ஒரு ஒரு டயலாக் சொல்வேன் நானு. அத நீங்க வந்து இந்த ஜானர்லலாம் சொல்லணும். காதல், கோபம், அழுகை, அப்புறம் வந்து ஃப்ளர்ட்டி, காமெடியா. ஓகேவா? ஓகே நீங்க இவ்ளோ நேரம் எங்க இருந்தீங்க? நீங்க இவ்ளோ நேரம் எங்க இருந்தீங்க? ஓகே அப்படின்றத நான் ஒவ்வொரு ஜானர் சொல்லிடுவேன். அதுக்கேத்த மாரி நீங்க சொல்லிடலாம். ஓகே. காதல். நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? காதல் இவ்ளோதானா? அவ்வளவுதான். முன்னாடி கேட்கணுங்க. ஃபீல் வரணும். ஓகே ஒரு மாதிரி உங்க ஆள் வந்து இப்போ வந்து உங்கள மீட் பண்ண வராரு அப்படின்னு சும்மா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ காதல்ல கேக்குறீங்க. ஏன் இவ்ளோ நேரம்? நான் காதல்ல வெயிட் பண்ணிட்டு ரோஜா பூவோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அப்படி கேளுங்க. நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? ஓகே. கோபம். இப்போ வந்து லேட் பண்ணிட்டாரு உங்க ஆளு. இப்போ வந்து கேட்கணும் நீங்க. அது நம்ம கோவம் ஈஸியா வந்துடும். பயங்கரமா வருமே. ஆ. இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? வா அவ்வளவுதான் தெறிக்க விட்டீங்க இப்ப. அழுகை. அழுதுட்டே கேக்குறீங்க. இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? இதெல்லாம் நல்லா வருதே. இப்போ வந்து பயந்துட்டே கேட்கணும். அஹ், இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? இப்போ உங்களுடைய ஜானர் காமெடி. காமெடி. இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? வந்துருதே அது. ஓகே ஃப்ளர்ட்டி. உம், இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? நைஸ். சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி தான். இப்போ நான் ஒன்னொன்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் நீங்க எஸ் ஆர் நோ இதை மட்டும் ஓகே சொன்னா போதும். ஓகே. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் நான் பண்ணதே இல்லை எந்த பாட்காஸ்ட்லயும். கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கேன் மேம். ஓகே ஓகே. சூப்பர். இப்போ வந்து லைக் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இப்படிலாம் இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நல்ல சமைப்பவர் எஸ் ஆர் நோ? அஃப்கோர்ஸ் எஸ். ஏன்னா எனக்கு சமையல் ஜீரோ. அவ்வளவுதான். அதனால நம்மலாம் அவ்வளவுதான். இப்பெல்லாம் இந்த 2K ஜென்சிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அந்த சமையல் சமையல் நோனா நீ வரதா இருந்தா வா அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. அப்போ ஆமா வந்து அப்பர்ணத்துக்கு ஒரு குக்கிங் ஆமா. பசங்களா நோட் நிறைய நான் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ணிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ ஓகே நம்மளே செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஓகே. எனக்கு செட் ஆகல. ம். ஏன்னா வெண்டைக்காய் எல்லாம் பொரியல் பண்ணும்போது சிம்ல வைக்கணும். நிறைய ஆன்ல வச்சா கருகி போயிருக்கு. கரெக்ட் அது கரெக்ட். மாதிரி இந்த நிறைய நம்ம நான்வெஜ் பண்ணாலுமே அது லோ ஃப்ளேம்ல பண்ணும். அது ஒரு ஆர்ட். சமையல் ஈஸி கிடையாது. ம். ஸோ குக்கர்ல ரைஸ் வச்சாலும் அது எத்தனை விசில் ஆஃப் பண்ணுங்கிறதுலாம் நிறைய இருக்கு. எலக்ட்ரிக் ம். குக்கர்ல வச்சாலும் அடியில தீஞ்சு போயிடும். கரெக்ட். இப்படி நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதனால அந்த பக்கமே அதனால நான் போக வேண்டாம். விரும்பல. அதான். பெட்டர் அது யாராவது பண்ணி கொடுத்தா ஐ கேன் ஓகே. ஹேவ் இட். பசங்களா நோட் பண்ணிக்கோங்க. அப்பர்ணத்துக்கு வந்து குக்கிங் தெரிஞ்சவங்களா இருந்தா வந்து அப்ரோச் பண்ணிக்கோங்க. என்ன மேம்? ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. அதிகமா லொடலொடன்னு பேசிட்டே இருப்பாருப்பா. அவங்களுக்கு நீங்க எஸ்ஸா நோவா? நோ. நோ. பேசுறவர் ஏன்னா வேணாம். நானே ஏன்னா அது நானே நிறைய அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருச்சு மேம். ஓகே. ரிப்ளை லேட்டா பண்ணிட்டே இருப்பாருப்பா இவரு அப்படின்னா அவருக்கு நீங்க எஸ்ஸா நோவா? see அது வந்து ஒரு நம்ம ஸ்டார்டிங்கா இருக்கட்டும் சம்டைம்ஸ் லேட்டு. பிஸியா கூட இருப்பாங்க. அது ஒரு ரீசனா அவாய்ட் பண்ண வேண்டாம். அது மியூச்சுவலா போயிடலாம். ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் ரீமாசன். ஸோ ரீப்ளே வந்தாலும் ஓகே. ஆன் டைம்குள்ள வந்துடும். ஷூர் ஷூர். ஓகே கரெக்ட். ஓகே ஓகே. ஜெலஸ் டைப். எதுக்கா இருந்தாலும் ஜெலஸ் ஆயிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து நீங்க எஸ்ஸா நோவா? see பொசசிவ்னஸ் அப்புறம் வந்து ஜெல்லஸ் ஆவறதுலாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் லவ் தானே. ஆமா. ஸோ கோ வித் எஸ் தான். ஓகே. ஏன்னா நிறைய பேர் அது வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஓகே சும்மா சும்மா இதுக்கு நோய் நோயன்ற அதுக்கு நோய் நோயன்றன்னு நினைப்பாங்க இல்லையா? சோ இல்ல அப்பர்ணத்துக்கு அப்போ வந்து அட்டென்ஷன் தானே நமக்கு சீக் ஆகுது. ஸோ கரெக்ட். நம்ம பக்கம் இருக்கிறது தானே நமக்கு தோணும். ஓகே அதனால ஐ சே எஸ். ஓகே. நெக்ஸ்ட் ரொமான்டிக். ரொமான்டிக்னா டிக்கு தான். ஏன்னா அப்பர்ணத்துக்கு வராது. அதனால அவரு நீங்க இருந்துட்டா எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் ரிஜெக்ட் பண்றேன். அப்படி இல்ல. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்ரோச் கிடைக்கும் பாருங்க. வந்துட்டு மேம் லெட்டர் எடுத்துட்டு வந்து அம்பி மாதிரி வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட ரொமான்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அவங்க வந்து ரொமான்டிக்கா இறங்கிடுவாங்க. ஓகே என்னடா அதுக்கு புக் எழுதி மேம் எனக்கு இந்த மாதிரிலாம் ரொமான்டிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அம்மா பையன்.
அம்மா பையனா புரியல. மாம்ஸ் பாய் அம்மா. ஓகே புரியுது. எப்படின்னா மாலா மாலான்ற மாதிரி அம்மா அம்மான்ற அந்த மாதிரி பையன். ஓகே Okay. எஸ் தான். எஸ் தான் அம்மா பையன். அம்மா பையன் மாலா சொல்ல அப்ப மாட்டாங்க. வந்து மாலா சொல்ல மாட்டாங்களா? அப்ப நோ. நோ No. அதுதானே. ஐ தாட் வந்து நம்மளுக்கு அவங்க மாலா என் மேல வந்துட்டு மாலா மாலான்னு பொசசிவா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். ஆமா அம்மா பேச்ச தான் கேட்பாங்க, வைஃப் ஆமா. பேச்சு கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. நோ. நோ. ஓகே சூப்பர். இப்போ வந்து காமெடி சென்ஸே இல்லப்பா இவருக்கு அப்படின்னா எஸ் ஆர் நோ? எனக்கு தெரிஞ்சு காமெடி சென்ஸ் இல்லைன்னா அப்ப என்ன ரொம்ப சீரியஸ் கேரக்டரா இருப்பாரோ? சீரியஸ் கேரக்டர்னா பார்த்து பார்த்து பயந்து பேசணும். சோ ஓகே பெட்டர் நோ. நோ. ஆமா. நம்மளுக்கு காமெடி. ஓகே ஆ. நம்மளும் காமெடி ஈஸியா லைஃப் ஈஸியா கரெக்ட் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற பர்சன்னா Okay. ஓகே. எல்லாத்துக்கும் சீரியஸ்னா கரெக்ட். அப்பதான் ஜாலியா போவோம். ஹெச்ஓடி மாதிரி ஃபீல் ஆகும். கவுண்டர் ஹஸ்பண்ட் ஃபீல் ஆகாது. ஆமா. ஆமா. ஓகே நைஸ். இன்னொன்னு இது வந்து நீங்க வந்து அப்பர்ணத்தியோட சீக்ரெட்ஸ் இந்த வேர்ட்ஸ் நான் சொல்லிடுவேன். அது வந்து நீங்க டான் டான் சொல்லிடணும். இல்ல ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணா வந்து நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம். என்ன பனிஷ்மெண்ட் அது? அது இல்ல நாங்க அப்படிதான் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க Okay. எதிர்பார்க்க கூடாது. ஓகே. ஓகே. ஓகே டன். அப்பர்ணத்தியோட கிரஷ் ஃபர்ஸ்ட் கிரஷ். ஃபர்ஸ்ட் கிரஷ் என்னோட ஸ்கூல் பாய் தான். 11th Okay. ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் தான். ஓகே. அவன் தான் என்னோட கிரஷ். அப்ரோச் பண்ணாரா? நாங்க 2 பேரும் அந்த ஸ்கூல்ல முடிச்சிட்டு போகும்போது பேசியிருக்கோம். ஓகே. ஃபேர்வெல்ல ரிங் பிரசன்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காலேஜ் அவங்க போயிட்டாங்க, நான் காலேஜ் வந்துட்டேன். அந்த ஓகே. மாதிரி ஆயிடுச்சு. ஓகே நைஸ். இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரஷ். சூப்பர். யாருடைய மெசேஜ் வந்தா உடனே ரிப்ளை பண்ணிவிடுவீங்க? சீசன் வைஸ் லவ் மாறிட்டே இருக்கும். அப்ப அந்த பிகினிங்ல ஒரு லவ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப மெசேஜ் வரும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முக்கியமான ஒரு டைரக்டர் பேசினா கூட இல்ல வீட்ல பேசினா கூட இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஐ கேன் கோ வித் தட். அந்த மூமெண்ட் ஹாப்பியா இருக்கும். அந்த Okay. பிகினிங் லவ் பண்ணும்போது அந்த கால் அண்ட் மெசேஜ். ஓகே. ஐ திங்க் தட்ஸ் மோஸ்ட் ப்ரீஷியஸ் டைம். அந்த மாதிரினா ஐ கேன் கோ வித் தட். ஓகே. ஆமா. அந்த பாய் ஃப்ரெண்ட் ப்ரிஃபரன்ஸ் மெசேஜ். ஓகே. இப்போ ஷூட்டிங்ல வந்து உங்களை அதிகமா இரிட்டேட் செஞ்ச விஷயம்னா அது என்னது மேம்? டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். ஓகே. சம்டைம்ஸ் வந்து அவங்க ஒர்க் அவங்க கரெக்டா பண்ணலைன்னா நமக்கு மூட் அவுட் ஆகும். அவுட்ஃபிட் ஆன் டைம் வரல கேரவனுக்கு, இல்லனா ஃபுட் நம்ம ஒண்ணு சொல்லிருப்போம், ஓகே. அத எனக்கு நாலேஜுக்கு கொண்டு வராம அவங்க ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க. So இந்த மாதிரி சொல்லாத விஷயத்த பண்ணும்போது மூட் அவுட் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அப்புறம் ஒரு சீனை வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷாட் இதான் ரெடி ஆயிடுங்கன்னு. ஓகே. அதுக்காக நம்ம ரெடி ஆயிட்டு டைலாக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். சடனா வந்துட்டு இப்ப ஷூட் பண்ணல, ஓகே. 4 o'clock வரையும் உட்கார வச்சுட்டு நம்ம இதை நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது அது ரொம்ப காண்டா இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் இப்படி நடக்கும். ஓகே. எனக்கு அது பிராக்டிக்கலா யோசிச்சா அவங்க எடுத்துட்டு தானே இருக்காங்க, நமக்கு தான் இருக்கும். பட் அது நமக்கு ஹோல் டே அங்க வேஸ்டா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு we can spend some time. நோ அது கொஞ்சம் ப்ரீ பிளான்டா பண்ண நல்லா தானே இருக்கும். ஆமா. அந்த மாதிரி பண்ணும்போது ஐ கெட் இரிட்டேட். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகே ஷூர். சினிமாவுல நடிக்க விரும்பாத ஒரு ரோல்னா அது என்னது மேம்? வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஓகே. அதுல போயிட்டு நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு நான் எதுவும் ஃபில்டர் பண்ணல. நம்ம எது வருதோ அதுல எது பெஸ்டா சூஸ் பண்ணிட்டு போலாம். ஸ்பெசிபிக்கா நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு நான் சொல்லல. நிறைய பேர் இல்ல இப்போதைக்கு எனக்கு மைண்ட் செட்ல இருக்கிறது என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டு எனி மெச்சூர்ட் ரோல். ஆல்ரெடி ஐ ஹவ் டன் வித் தட். ஐ கேன் டு எனி அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி ரொமான்டிக் ரோல். ஓகே. ஏதாவது வேற ஏதாவது ரோல் பண்ணா ஓகே தான். ஃபைனலா 5 செகண்டுக்குள்ள 3 சொல்லிடணும். டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ்? துல்கர் சல்மான். ஓகே. 1 2 ஃபகத் ஃபாசில் 3 4 யஷ் 5. ஓகே. ஆக்ட்ரஸ் 1 ஆக்ட்ரஸ் த்ரிஷா மேம் பிடிக்கும். தென் அலியா பட், அப்புறம் செலினா கோமஸ். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஃபேவரட் மூவிஸ்? 1. ஐயோ நிறைய இருக்கு மூவி. வெயிட் என்னோட படம் இருக்கப்பட்டு ஒன்று வச்சுக்கலாம். வெயிட் அலைபாயுதே மூவி பிடிக்கும். டிக் டிக் 4. அலைபாயுதே பிடிக்கும். அப்புறம் வேற என்ன அப்புறம் கேஜிஎஃப் பிடிக்கும். ஓகே உங்களுக்காக நான் பாருங்க. ஓகே. ஹீரோ உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா ஹீரோக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா டிக் டிக் 1. என் ஃபோன் நம்பர் கேட்க கூடாது. டிக் 2. என்ன ஸ்பாட்ல மட்டும் பேசினா போதும். ஏன்னா மூவிக்கு அப்புறம் ரொம்ப கான்டாக்ட் பண்ணி நை பண்ண வேண்டாம். டன். சூப்பர். ஓகே. ஒரு உங்களுக்கு ஹேட் பண்றது ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு ஹேட் இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னா அது 3 விஷயம். டிக் டிக் 1. நோ பஞ்சுவாலிட்டி. 2 நோ டிசிப்ளின். 3 அப்புறம் யாராவது லேட்டா வந்தா கெட் அவுட்.
சூப்பர் மேம். தேங்க் யூ சோ மச். ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஓகே. ஃபன் இன்டர்வியூ குடுத்தீங்க. அதே மாரி ஜாலியா இருந்தது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆமா. இதே மாரி நெறைய படங்கள் பண்ணணும் நீங்க. நெறைய விருதுகள் வாங்கணும். எங்களுடைய வீட்டோட ஒரு அபர்ணத்தியா நீங்க மக்கள் மத்தியில வலம் வந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் தமிழ் சினிமாவுல நல்ல படங்கள கொடுத்து, நல்ல படங்கள நாங்க இன்னும் மேலும் மேலும் உங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு இந்த ஷோவ முடிச்சுக்கலாம் மேம். தேங்க் யூ சோ மச் எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் ரொம்ப அமேசிங். கேட்ட கேள்வி எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தது. அண்ட் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அண்ட் இன்னும் நல்ல படங்கள் பண்ணும்போது ஷியோர் வில் மீட் யூ அகைன். ஷியோர் ஷியோர். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.